எல்லோருக்கும் வணக்கம். கடந்த அமர்வில் ஐசி 7432வின் பின் விவரங்கள், பின் எண்களை எவ்வாறு அடையாளம் காண்பது மற்றும் பிரெட் போர்டில் ஐசியை எவ்வாறு பொருத்துவது என்பது பற்றி விவாதித்தோம். இந்த அமர்வின் தொடர்ச்சியாக ஆர் கேட்டுகளை பயன்படுத்தி 4 to 2 என்கோடர் இணைப்புகளை உருவாக்கி மற்றும் கொடுக்கப்பட்ட ட்ரூத் டேபிள் மூலம் சரிபார்க்க போகிறோம். டிஜிட்டல் ட்ரெய்னர் கிட்டுடன் வந்த பயனர் கையேடு அல்லது ஆவணங்களை பார்க்கவும். டிஜிட்டல் ட்ரெய்னர் கிட்டில் டாகிள் ஸ்விட்சுகள் அடங்கிய பேனலை பார்க்கவும். பொதுவாக டிஜிட்டல் சிஸ்டமில் பைனரி வேல்யூக்களை குறிக்க டாகிள் ஸ்விட்சுகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒவ்வொரு ஸ்விட்சும் பைனரி நம்பரில் குறிப்பிட்ட ஒரு பிட்டுடன் ஒத்திருக்கும். எடுத்துக்காட்டாக, ஒரு 4 பிட் பைனரி சிஸ்டமில் ஒவ்வொன்றும் ஒரு பிட்டை குறிக்கும் 4 டாகிள் ஸ்விட்சுகள் உங்களிடம் இருக்கலாம். வழக்கமாக டிஜிட்டல் ட்ரெய்னர் கிட்டில் லாஜிக் 0க்கு ஆஃப் மற்றும் லாஜிக் 1க்கு ஆன் என்பதை குறிக்கும் டாகிள் ஸ்விட்ச் அவுட்புட்டுடன் இணைக்கப்பட்ட எல்இடி இண்டிகேட்டர்ஸ்கள் இருக்கும். டிஜிட்டல் ட்ரெய்னர் கிட்டில் பொதுவாக அவுட்புட் எல்இடிகள் பல்வேறு டிஜிட்டல் சர்க்யூட்களின் ஸ்டேட் அல்லது அவுட்புட்டை குறிக்க பயன்படுத்தப்படுகின்றன. இந்த எல்இடிகள் யூசர் தாங்கள் பணிபுரியும் சர்க்யூட்களின் பிஹேவியரை புரிந்து கொள்ள உதவும் விர்ச்சுவல் இண்டிகேட்டர்ஸ்களாக செயல்படுகின்றன. டிஜிட்டல் ட்ரெய்னர் கிட்டில் இருந்து டாகிள் ஸ்விட்சுகளை ஏதேனும் 4 டாகிள் ஸ்விட்சுகளை இன்புட்டாக தேர்ந்தெடுத்து அவற்றுக்கு S1, S2, S3 மற்றும் S4 என பெயரிடவும். ஆர் கேட்டுகளை பயன்படுத்தும் 4 to 2 என்கோடரில் ஸ்விட்ச் S1 இன்புட்டுடன் இணைக்கப்படாமல் வைக்கப்பட்டுள்ளது, ஏனெனில் எந்த அவுட்புட்டும் அதை சார்ந்திருக்காது. சர்க்யூட் டயக்ராமில் காட்டப்பட்டுள்ளபடி ஆர் கேட் ஐசி 74LS32வில் டாகிள் ஸ்விட்சுகள் S2ஐ பின் 1இல், S3ஐ பின் 4இல் மற்றும் S4ஐ பின் 5க்கு இணைக்கவும். இப்பொழுது சர்க்யூட் டயக்ராமில் காட்டப்பட்டுள்ளபடி ஐசி 74LS32வின் ஆர் கேட்டில் உள்ள பின்கள் 2 மற்றும் 5ஐ ஒவ்வொன்றும் இணைக்கவும். டிஜிட்டல் ட்ரெய்னர் கிட்டில் உள்ள அவுட்புட்களை ஏதேனும் 2 அவுட்புட்களை கண்டறிந்து அவற்றுக்கு A1 மற்றும் A0 என்று பெயரிடவும். சர்க்யூட் டயக்ராமில் காட்டப்பட்டுள்ளபடி பின் 6ஐ அவுட்புட் எல்இடி A1உடன் இணைக்கவும் மற்றும் பின் 3ஐ அவுட்புட் எல்இடி A0உடன் இணைக்கவும். ட்ரூத் டேபிளை பயன்படுத்தி அவுட்புட்டை சரிபார்த்தல். டாகிள் ஸ்விட்ச் S1ஐ இன்புட் Y0 ஆகவும் S2ஐ இன்புட் Y1 ஆகவும் S3ஐ இன்புட் Y4 ஆகவும் மற்றும் S4ஐ இன்புட் Y3 ஆகவும் பயன்படுத்தவும். 5 வோல்ட் DC சப்ளையை ஸ்விட்ச் ஆன் செய்து அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளபடி ஸ்விட்ச்கள் S2, S3 மற்றும் S4ஐ வெவ்வேறு லாஜிக் லெவல்களான 5 வோல்ட் பொசிஷன் அல்லது 0 வோல்ட் கிரவுண்ட் பொசிஷனில் இயக்கவும். ஒவ்வொரு காம்பினேஷனுக்கும் எல்இடிகளின் நிலையை கவனித்து டேபுலேஷனில் உங்கள் அப்சர்வேஷன்களை பதிவு செய்யவும். கொடுக்கப்பட்ட 4 to 2 என்கோடரின் ட்ரூத் டேபிளை கொண்டு டேபிளில் உள்ள ரீடிங்கை சரிபார்க்கவும். இன்புட்ஸ் S1 Y0, S2 Y1, S3 Y2,
S4 Y3 outputs A1 and A0. Inputs 1 0 0 0, output 0 0. Inputs 0 1 0 0, outputs 0 1. Inputs 0 0 1 0, outputs 1 0. Inputs 0 0 0 1, outputs 1 1. இப்பொழுது OR கேட்டை பயன்படுத்தி 4 to 2 என்கோடரை உருவாக்கி சோதித்து உண்மை அட்டவணையை சரிபார்க்க உங்களால் முடியும் என்று நம்புகிறேன். 4 to 2 என்கோடர் உருவாக்கி சோதனை செய்வது குறித்த இந்த அமர்வை இது நிறைவு செய்கிறது. நன்றி.